இப்போ யூடியூப் அப்படின்றதுல நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இந்த ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் எடுத்து எவ்வளோ தூரம் எங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து எல்லா ஃப்ரீடம் டு ரைட், ஃப்ரீடம் டு ஸ்பீச் அதெல்லாம் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நிலைநிறுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக குறுகிய வட்டம் தான் இந்த யூடியூப்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சேனல்ஸில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மெட்ராஸ் சென்ட்ரலினுடைய முத்து இங்கே வந்திருக்காரு. அண்ட் மெட்ராஸ் சென்ட்ரலினுடைய டீம்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. வாங்க சார் வந்து நம்ம வர இருக்கலாம். அடேங்கப்பா, இந்த வழியில யாருமே வரல, என் வழி தனி வழி விட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ பாஸ். வந்து முக்கியமான காரணம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணும். அதை விட முக்கியமான ஒரு சப்போர்ட் என் பாக்கெட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு பல மாசமா தர வேண்டிய ஒரு கடன் தொகை. அதை நான் வந்து இது வந்து லஞ்ச கிஞ்சதும் கிடையாது. நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு முன்னணியில் இருக்கீங்க. கொடுத்தே அவனுக்கு எல்லாம் மறந்துடுவேன். சரி உட்காருங்க. உட்காந்து சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கீங்க. உட்காந்தா அண்ணே இல்ல பரவாயில்ல, பாத்துக்கங்க. 3 பேர் இருக்கும்போது நீங்க ஒருத்தருக்கு மட்டும் இப்படி தனிச்சு செயல்படுறது இல்லண்ணே. பப்ளிக் தப்பா நினைச்சுப்பாங்க. நம்ம தனியாக கவனிச்சுக்கலாம். நீங்க ஃபாரின்ல இருந்து ஃபோன் பண்ணார் ஒருத்தர், ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. எதுவும் வேணான்ட்டீங்க. ஏதாவது சொல்லி இந்த உங்களுக்கு தந்துருப்பேன். இல்ல நேர்ல இருக்கவங்க தான் பேச முடியும். இது எது கொடுத்ததுக்கு வந்து அட்டாச் வச்சுட்டாரா? உலகம் ஃபுல்லா தெரியும். நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன், பாத்துக்கிறேன். தேங்க்யூ முத்து. முத்துவை பத்தி உங்களுக்கு தெரியும்? தெரியும் பார்த்து. ஏற்கனவே அந்த எனக்கு இதெல்லாம் வேணாங்க. தேங்க்யூ. இவர் தானே அது தாடி எல்லாம் வச்சு இந்த மாதிரி கெட்டப் மாத்திட்டாருன்னு. அது ஒரு 4 லட்சம் கடன் இருக்குன்னு நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அது இல்ல உங்களை எனக்கு வேற வழியில தெரியும். ஒரு இன்டர்வியூ உங்க மேல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். நான் விக்கிட் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன், இந்த இன்டர்வியூ கண்டிப்பா நீயும் நானும் இந்த இடத்துல இருந்தா இவ்வளவு ஜாலியாக எடுத்திருக்க முடியாதா, யார் இவருன்னு கேட்டேன். அப்பதான் இந்த மாதிரிலாம் சொன்னாப்ல. பட் உங்களை இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா நான் பாக்குறேன். தேங்க்யூ முத்து சார். புதுயுகம் கேலி பாதி கிண்டல் பாதி, கேள்வி பாதி கிண்டல் பாதி அப்படின்ற ஷோ மூலமாக நீங்கள் நிறையவே அவரை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பயங்கரமாக போட்டு தாக்கி கலாச்சாரு. அண்ட் இப்போது மெட்ராஸ் சென்டரில் நிறைய க்ரியேட்டிவ் வீடியோஸில் இருக்காரு. அண்ட் ஒரு ஆர்ஜே பேசிக்கலி முத்துவும் நானும். அண்ட் சொல்லுங்க. கோ லாங் வேல நம்ம சேர்ந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஒரு ஆர்ஜே இன்டர்வியூ உங்களுக்கு வேலை கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்படி சொல்லி அது மாதிரி ஞாபகப்படுத்தாதான் நீங்க சொல்லுங்க. இல்லைண்ணே, முத்துவும் நானும் அந்த இன்டர்வியூக்கு போனோம். சரி, அங்கே வந்து நான் செலக்ட் ஆனேன். நான் ஆர்ஜே ஆகிட்டேன். அவர் வந்து அவருக்கும் எனக்கும் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். எல்லா ரவுண்ட்லேயுமே ஒரே மாதிரி தான். ஆமாம், ஒரே டிஃப்ரென்ஸ் தான். மட்டும் நியூஸ் பேப்பர் கொடுத்து படிக்க சொன்னாங்க. அவருக்கு வந்து நான் தமிழ் படிச்சுட்டு இருக்கோம் சின்ன வயசுல. ஆனால் அவர் நீங்கள் தமிழ் படிக்கல. நான் வந்து வடநாட்டில் வளர்ந்தவன்றதுனால எனக்கு வந்து இப்போ வரும், இப்போ கொஞ்சம் நல்லாவே வரும். தமிழ் படிக்க வராது அவருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் மேனேஜ். ஸோ நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். அவர் செலக்ட் ஆகாமல் அதுக்கப்புறம் ஒரு நல்ல எஃப்எம்ல செலக்ட் ஆகி வேலை செஞ்சார் கொஞ்ச நாள். ஸோ அந்த மாதிரி நீ இப்போ அந்த எஃப்எம்ல இல்லை? இப்போ அந்த எஃப்எம்ஏ இல்லை. ஸோ சொல்லுங்க விக்னேஷ், எவ்வளவு அந்த எஃப்எம்ஏ இல்ல முத்து. ஆக்சுவலா நான் வேலை செஞ்ச எஃப்எம் இப்ப இல்ல. தெரியும், என்னால இல்லன்னு இல்ல, வந்ததுக்கு அப்புறம் இல்ல, கொஞ்ச நாள். அதான் முக்கியமான காரணம். இவர் வேலையை விட்டார் அப்படின்ற காரணத்தினால அந்த எஃப்எம் வந்து மூடப்பட்டது. இப்படி இப்படி பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அது மூட போறது தெரிஞ்சதுனால வெளியே விட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா அந்த எஃப்எம் இல்லன்றது நமக்கு கூட தெரியும், சின்ன குழந்தை கூட தெரியும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ்க்குலாம். அந்த லிஸ்ட்டை நம்ம படிப்போம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து ஆட், இந்த டிவிக்கு இவ்வளோ ஆட், இந்த டிவிக்கு இவ்வளோ ஆட், இந்த ரேடியோக்கு, அந்த லிஸ்ட்ல இந்த எஃப்எம் பேரை போட்டு ஆட் ஸ்லாட்டுக்கு தெரியாதரமா மூடி விட்டது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே முத்து, ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் கேட்கணும், ஏன் நான் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு டெமோக்ரஸியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தான் வந்து ராஜா, அதுதான் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள்னு. ஸோ நமக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு உரிமை, நம்ம தான் ராஜா, நம்மளை ஆள போகிறவங்கள நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து ஓட்டு மட்டும்தான். ஏன்னா அது அப்போ தான் நம்மகிட்ட அரசியல்வாதிகள் வருவாங்க. ஓட்டு போட்டப்பறம் நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பவர் அதுதான். அந்த டைம்லையாவது அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா. இது வரைக்கும் நானும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எனக்கு ஓட்டர் ஐடி வந்ததுலேருந்து தவறாமல் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த தடவை தான் யாருக்கு போடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ விக்னேஷ் கிட்ட ஐடியா கேட்கலான்னு இருக்கேன். இந்த ஆலோசனையே நம்ம வழங்க. இல்லை, நீங்கள் சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கீங்களா? அப்போ அந்த கட்சியா? பக்கத்தில் நீல கலர் சட்டை போட்டிருக்காரு, அவர் அந்த கட்சியா? கட்சி எல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு, காலத்தின் கையால் அது இருக்கு. அண்ணே உதித் நாராயணன் மாதிரியே பாடுறீங்க. இல்ல, நான் மிமிக்ரி பண்ணுவேனா? ஓஹோ, தெரியாது அவனுக்கு? எனக்கே அப்பப்பதான் தெரியும்.
சரி ஓகே. முத்து நீங்க இப்போ எப்படி மெட்ராஸ் சென்ட்ரலுக்காக ஏதாவது எலெக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பண்ணுவீங்கல்ல? எலெக்ஷன் வீடியோஸ் ஆமாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் வச்சிருக்கீங்க? இல்லை ஐடியாஸ் ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த ஊர் பூரா பேனர் வச்சிருந்த டைமில் ஒன்று பண்ணியிருந்தோம், பேனர் பாய்ஸ்னு. banner boys, அந்த பேனர்லேருந்து எப்படிலாம் தப்பிச்சு அவங்க வந்து வீடு போய் சேர முடியும்னு. அதை தவிர 1-2 நாளைக்கு ஒரு ஷூட்டிங் ஒன்று ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எப்படின்னா ரொம்ப அரசியல்வாதிகளுக்கான ரொம்ப தேவையான ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறோம். ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எப்படி நமக்கு தான் அந்த ஓட்டு வரணுன்றதை வந்து எப்படிலாம் அவங்க வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்கன்னு. இப்போ வந்து வெயில் இதனால் நிறைய உயிரிழப்புலாம் கூட ஏற்படுது. ஸோ பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க எப்படி மக்களை கவரக்கூடும் அப்படின்றதுக்காக நாங்களே ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி அது ஒரு வீடியோவாக பண்ணலான்னு இருக்கோம். சூப்பர் செம. இல்லை ஆப் அந்த ஆப்பை வச்சு ஒரு கிரியேட்டிவ் வீடியோ அப்படியா இல்லை ஆப்பே கிரியேட் பண்ணுறீங்களா? ஆப்பே நாங்கள் இப்போதைக்கு கிரியேட் பண்ணல. அது வந்து வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு அளவுக்கு இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு ஆப்பாக பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு வீடியோ மாதிரி தான் சரி. ஸோ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லுங்க, நம்ம இங்கே ப்ளே பண்ணுவோம். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் எத்தனை தடவை ஓட்டு போட்டிருக்கீங்க? நான் வந்து இது வரைக்கும் ஒரு 4 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். 4 தடவை ஓட்டு போட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன ஒரு அடிப்படையில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்றதை சூஸ் பண்ணுறீங்க? இல்லை அது வந்து ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் விக்னேஷ். ஏன்னா நான் வந்து ஆரம்பிச்சப்போ இப்போ வந்து பல பேர் மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னென்னா, எப்படி இந்த 2 கட்சி தான் ஜெயிக்க போகுது, ஸோ நம்ம வேறு ஏதாவது கட்சிக்கு போட்டுருந்தா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து எப்போவுமே ஒரே கட்சிக்கு தான் நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். இந்த தடவை தான் நான் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்கேன்னு எனக்கே தோணுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து சின்ன கட்சியில் சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சோன்னா இப்போ அந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு நம்ம போடுற ஓட்டு இந்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும் அவங்களுக்கு ஓட் ஷேர் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஏறும். ஸோ அடுத்த எலெக்ஷன் மேபி அதுக்கு அடுத்த எலெக்ஷன் மேபி லோக்சபா எலெக்ஷன் அது வரப்போ இந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை இந்த வேட்பாளர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ கொஞ்சம் தொலைநோக்காக யோசிச்சு நம்ம வந்து நல்ல கேண்டிடேட்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். யாருக்கு எந்த கட்சின்னு பார்க்காம எந்த கேண்டிடேட்னு பார்க்கலான்னு இருக்கேன். மற்றபடி ஐ ஹவ் கிவன் அப் ஆன் த 2 பிக் பார்ட்டிஸ். அந்த 2 பார்ட்டிக்கு ஓட்டே போட மாட்டேன்றதுல பல பேர் மாதிரி உறுதியாக இருக்கேன்னா. ஏன்னா இப்போ வந்து இன்ஃபேக்ட் இப்போலாம் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. வெள்ளம் வந்தப்போ நம்ம வந்து இளைஞர்கள் பட்டாலும் அது வந்து ஒரு யூத் மூவ்மெண்ட் இப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னே, அதாவது பெரிய கட்சி வேண்டாம் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த மூவ்மெண்ட் வந்து இப்போ அழிஞ்சே போச்சு. இப்போ நம்ம வந்து பேசணும் அந்த மாதிரி யார் நானா பேசினேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நம்மளே கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ மறுபடியும் நம்மளோட வட்டம் வந்து இதுக்குள்ளேயே வந்து சுருங்கி கிடக்கு. 2 தவிர வெளியில் போய் பார்த்தோம் 3-4 பார்த்தோன்னா நமக்கே சிரிப்பு வந்துடுது. ஸோ கடைசியில் இந்த 2குள்ளே தான் வந்து குறுகி இருப்போம். நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து கொஞ்சம் நல்ல கேண்டிடேட், அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டாக எவ்வளோ அப்ரோச்சபிளாக இருக்காரு. இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஏதாவது நம்ம ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை, தண்ணி வரல கரண்ட் வரலன்னா அவரை வந்து நான் போய் கேள்வி கேட்குற நிலைமையில் யாரோ ஒருத்தர் அப்ரோச்சபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். செம முத்து. எவ்வளோ கிளியரா, எவ்வளோ வேகமா வார்த்தைகள் வந்தாலும் எவ்வளோ கிளியரா பேசுறாரு. அதுதான் அவரோட டேலண்ட். ஒரு இடத்துல கூட என்னமோ சொல்லுவாங்களே, அது ஜெனரலாவே ஆர்டிஸ்ட்க்கு இருக்கு. இல்ல நான் வந்து நேத்துலாம் தூங்கிட்டு வந்தேன், நீங்களா தூங்காம 2 நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நான் நேத்து நல்லா தூங்குனேன், நீங்களா தூங்காம ஒரு 2-3 நாளா மூச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நல்லா தூங்குனேன், நான் உட்கார்ந்து தூங்கி சரி ஓகே. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ விக்னேஷ். ஸோ நான் வந்து ஒரு ஃபோன் காலில் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக எப்போனாலும் வரேன் பாஸ், நீங்கள் எப்போனா சொல்லுங்கள் அப்படின்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ரிமைண்ட் பண்ண மறந்துட்டேன். பட் அவர் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கீங்களா லைவ்? ஆமாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து பெங்களூர்லேருந்து இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். பெங்களூர்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். கண்டிப்பாக 5 lakhs வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். இப்போ வந்து அதுக்கு வரத்துக்கு ஏதாவது உதவி வேணும், நம்ம வந்து ஆஃப் த ரெக்கார்ட் நீங்கள் வந்து ஏதாவது வேணும்னா இப்போ வந்து ஊர் சைடில் ஏதாவது சப்போர்ட் வேணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காமல் கேளுங்க விக்னேஷ். டேய் இப்படியா டே கதவு மூடுங்க முதல்ல. சரி ஓகே. இங்கே ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட என்னன்னாலும் உடனடியாக கேட்பாங்க. கண்டிப்பாக அவர் என்னன்னாலும் பார்த்துருவாரா, பார்த்தியல்ல முடிச்சிரு விட்டுறாத. வந்தோடனே பார்த்தேன்ல என்ன முடியும்னு. அது சிற்றின்பம், நீ பேரின்பம் காத்திருக்கீங்க. ஓகே வந்ததுக்கு வந்து என்னால் கார்த்திகை தான் பார்க்க முடியல, அவரையும் பார்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். காலைல வரலையும் பேசிட்டு இப்பதான் கிளம்புனாரு. ஓகே அவர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் மத்தியானம் வந்து. ஓகே ஷிஃப்ட் வச்சு கால் சென்டர் மாதிரி ஆகிட்டீங்க கடைசியில். கிட்டத்தட்ட அங்கே மாதிரி அங்கே செட்டப்பே அப்படிதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. வணக்கம் சார் சொல்லுங்க, யூஎஸ்ல இருந்தா அப்படின்ட்டு தான் போனோம். ஆமா நீங்க இந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்கன்ற டயலாக் சொல்லவே இல்லையே. நடுவில் வந்து இந்த லேடிஸ் சாய்ஸ் மாதிரி டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓகேண்ணே சிஸ்டம் வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார் அப்படி சொல்றோம். இப்போ பழக்கம் எப்படி ஆகி போச்சுன்னா ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க, வாய்ஸ் வர மாட்டேங்குது, பக்கத்துல இருக்கவனுக்கே மெயில் பண்ணிக்கிறாங்க, சேட் பண்ணிக்கிறாங்க. பக்கம் ஐடியாவே மாறிடுச்சுதாங்க. சம்பளம் தான் கேட்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே தேங்க்ஸ் a lot for inviting me விக்னேஷ், கார்த்திக், அரந்தன, மத என்டையர் டீம். அதுக்கப்புறம் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாரும் கண்டிப்பா வைராஜா மை. முத்து 3 பேரை நாமினேட் பண்ணணும்னா யார் யாரை நாமினேட் பண்ணுவீங்க? இந்த வைராஜா மை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை நீங்க நாமினேட் பண்ணலாம். ஸோ தட் அவங்களும் இதை ட்விட்டர்ல ஷேர் பண்ணலாம் அண்ட் அவங்க இங்க வரணும்னாலும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே அவங்க விருப்பம், பட் நாமினேட் பண்றது நீங்க. ஓகே என் கேமராமேன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. தம்பி இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கியாடா நீ?
போட்டியா இதுதான் பிரச்சனைங்க. 30 வயசு ஆயிடுச்சா, நமக்கு தெரிஞ்சவன் எல்லாம் ஏற்கனவே 3 தடவை ஓட்டு போட்டவனா இருக்கான், இவனும் சின்ன பையன் இல்ல. இல்ல மிஸ் கால் கொடுக்கறதுக்கு இல்ல, இப்போ நீங்க வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் நட்சத்திரங்கள் அப்படி கேட்குறேன். உங்களுடைய நட்சத்திர நண்பர்கள் அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க சர்க்கிள்ல சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, இது இன்னும் வைட் ஸ்ப்ரெட் ஆக்குறதுக்காக கேட்குறேன். கண்டிப்பா விக்னேஷ், நான் வந்து இப்போ பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இங்க நம்ம சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பண்ணாம விட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து அதுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எங்கள் பேஜில் போடுறதா இருக்கட்டும், நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் போய் பேசி அதுக்கு உண்டான இதுவாக பண்ணலாம். ரொம்ப 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 நன்றி. அண்ட் தொடர்ந்து முத்துவையும் வந்து மெட்ராஸ் சென்டரில் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. அண்ட் கிட்டத்தட்ட அந்த பீயிங் இந்தியன் லுக்ல இருக்கீங்களே, இன்ஸ்பயர்டா இல்லை இல்லைங்க, இதனால என்ன படம் இதாகலைங்க, படத்தை கூப்பிட்டாங்க, அப்போ இந்த லுக்கில் இருந்து இதே மெயின்டைன் பண்ணிட்டாங்க, அதனால இதே வைக்க வேண்டியது. பட் பீயிங் இந்தியன் அவர் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். இது ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்டாக பண்ணேன். அவர் எப்பவுமே இதே லுக்கில் இருப்பார், ஸோ அவர் பர்த்டேக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிஃப்டாக இருக்கணும், நான் அவர் லுக்கில் போய் நின்றுட்டேன். அடேங்கப்பா, நட்பு நான் என்ன தெரியுமா? நட்பு நல்லா இருக்கு சார், சூப்பர். பாஸ்கி சாருக்கு எப்போ பர்த்டேன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒருவேளை அந்த ஃப்ரெண்டே பாஸ்கி சார் தானோ? இல்லை இல்லை, சரி ஓகே, தேங்க்ஸ் லாட் முத்து. அவர்கிட்ட வந்து எங்கள் பெரியப்பா தான் ஃப்ரெண்டாக இருப்பாருங்க. என்ன பண்ண போகிறோம் இப்போ? ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி ஃப்ரீ தான். விளையால் மாறியும்